ஹாய். இன்னைக்கு மட்டன் குழம்பு ஆந்திரா ஸ்டைல். என் தம்பி ஊர்ல இருந்து வந்ததுனால அவருக்காக. பட் அது சொல்றதே வந்து என் கசின் சிஸ்டர் இல்ல, அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற மெத்தட்ல நான் பண்ண போறேன். பாருங்க, தேங்காய், பச்சை தேங்காய் இது ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது லைட்டா கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம இதுலயே பாதாமும் முந்திரி இது கூட வந்து நம்ம இதுலயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொல்லல, மறந்துட்டேன். இப்படியே பார்த்துடுங்க நீங்க. முந்திரி, பாதாம், கொப்பரை, பச்சை கொப்பரை ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஊற்றலாமா வேணாமா? ஓகே, வேணா ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க, நம்ம இஷ்டம். அவங்க சொல்லுவாங்க, நான் ஊற்றிடுறேன். நான் இது ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். உன் இஷ்டம் போல நீ பண்ணுறன்னு கத்துறாங்க. என்ன பீதன்னு சொல்லி நான் போட்டாங்க கொஞ்சோண்டி ஆயில், அதுக்கு அவ்வளோ கத்துறாங்க. தனியா, ஜீரகம், 4 லவங்கம் ஃப்ரை பண்ணு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சோம்பு போடலாமா? கொஞ்சம் கொடுங்க அப்போ சோம்பு. ப்ளீஸ் கிவ் மீ சோம்பு. ஸ்மால் பார். இதுல கொஞ்சோண்டி சோம்பு. நெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம் நம்ம. கொஞ்சம் கோகோனட் ஆயில் நல்லா இருக்கும். அவங்க போட மாட்டாங்க, இருந்தாலும் நான் போடுறேன். அப்புறம் கடல் எண்ணெய். இந்த ஆயில் விஷயத்துல நானே முடிவெடுப்பேன். நல்லா இருக்கும். போதுமா ஆயில்? சரி, நமக்கு தான் தெரியும். நானே எனக்கோ ஒரு நாள் தான் சிரிப்பேங்க. இவங்க என்னடா என்ன சிரிக்கிறாங்க என்ன பார்த்துட்டு. ஐயோ ஐயோ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, இவங்களுக்கு வந்து இது மிக்ஸி ஜார் போட்டு கொடுங்க. ஓகே, ஆனியன் போட்டுடலாம். ஆயில் சூடான உடனே ஆனியன் போட்டுடலாம். இது நல்லா செகப்பா ஆகணும். ஆனியன் பார்த்தீங்களா, நல்லா பொன்னேரா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டமோட்டா போட்டுக்கலாம். 3 டமோட்டா, 2 ஆனியன் கட் பண்ணது. ஆனியன் எவ்வளோ ஆனது நான் சொல்லலை. 2 ஆனியனு, 3 டமோட்டா, இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே ஓகே. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இதே இதில் வந்து
in ஒன்னுங்க, கேரளா ஆந்திரா. அவங்க தான் பண்றேன்னு சொன்னாங்க, நானே முந்திக்கிட்டேன். இப்ப நம்ம மஞ்சள் போடலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் 1 2 3 4 5. மஞ்சள் போட்டா நான் மிளகாத்தூள்னு சொன்னேன், பட் நான் போட்டது சால்ட்டுங்க, மிளகாத்தூள் இல்லை சால்ட்டு. சாரி, நான் காமெடியா இருந்தாலும் யாருக்கு இது ஆக மாட்டேங்க. ஐயோ, சிரிக்கிறதே அபூர்வம், அது கூட சிரிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க என்னமோ. இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம இப்ப இதுல வந்து மட்டன் போடலாம். நம்ம 1 கிலோ, இது 1 கிலோ மட்டன். ப்ளீஸ் ப்ளீஸ். பாசிப்பை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டா அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிடும். இன்னொரு, நீங்கள் நினச்சிருப்பீங்க இதில் வச்சு செய்கிறாங்க, இதில் வந்து நான்வெஜ் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, என்கிட்ட 2 பாத்திரம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாள் நான் சொல்லிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லலை. இதுக்கு வெஜ்ஜு, இது என்னன்னா எங்கள் ஊர் ரொம்ப ஸ்ட்ராங்கான இது. இந்த பாத்திரம் வந்து அடி பிடிக்காது, எதுவுமே இது இருக்காது. ஸோ என்கிட்ட 2 இருக்குது. நீங்கள் அதில் நான் செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? வெஜ்ஜுக்கு இது. இப்போ நான் இது மேலே வந்து ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சிடுறேன். வாட்டரு, இந்த வாட்டர் கூட வந்து இந்த பீஸுங்களை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் இந்த பீஸ் ஃபுல்லாக நல்லா இதாயிடுச்சுன்னு ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட் வரும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து பீஸுக்கே வந்து இதாகட்டும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம் ஃபாஸ்ட்லேயே. வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு இது, இங்கே நங்கநல்லூரில் வந்து ஒரு கடை இருக்குது, அது என்னது, எம்எஸ் மெட்டல். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி கசகசா போடுறதுக்கு, லவங்கம் போடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 10 ருபீஸ் தான், நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு குட்டி, இதோட குட்டி. இந்த கசகசா விற்கிற விலைக்கு ஒரு 50 கிராம் வாங்கினோன்னா இது போதும். இந்த மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. எவ்வளோ அமுக்குனாலும் பாருங்களேன், எவ்வளோ டைட்டாக அமுக்குனாலும் இதே ஆகலாம். இது நல்லா தண்ணி வந்து ஓரளவு இதாயிடுச்சு, வத்திச்சு. வத்தனுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ண மசாலா இருக்குதுல்ல, இந்த மசாலா வந்து நம்ம எல்லாமே வந்து இதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி இதில் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாட்டர், 1 கிளாஸ் வாட்டர். உங்கள் சேனலுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள், தெரியுங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, 3 மேங்கோ
மிர்ச்சி பவுடர் நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரேட்டு கம்மியாயிடுச்சு, 195 185 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து காரமே இருக்காது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன், அவள்தான். அவங்க அடிச்சுக்கிறாங்க, நான் எதோ பண்ணிடுறேன், அவங்க சொன்னபடி நான் செய்ய மாட்டேங்கிறா. இப்ப நம்ம இந்த வாட்டர் போட்டுக்கலாம். என்ன பண்ணலாமன்னா ஒரு சுட்டு வந்து கொஞ்சோண்டு வாட்டர் போட்டி இது ஒரு வாட்டி மிக்ஸி அப்படி போட்டோம்னா மேலே இருக்கிறது கூட வந்துடும். இது கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, பார்த்தீங்களா? அவங்க சொன்னபடி தான் நான் செய்கிறேன், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணேன்னா கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. அவள் தாங்க நான் செஞ்ச தப்பா. அது கோகோனட் ஆயில் நல்லது தானே? ஆமாம், நாங்கள் சொன்னபடி நீ செய்யல, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நான் வந்து குக்கரில் வைப்பேன். குக்கரில் வச்சா அது ஒரு டேஸ்ட் வருமா, இந்த மாதிரி வேக வச்சா இது ஒரு டேஸ்ட் வருமா, இது நல்லா இருக்குமா, அதனால தான் இந்த இதில் வச்சோம். இப்போ இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றலாமா? ஊற்றுட்டா? ஊற்று 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 ஊற்றுட்டா. ஓகே, போதும். இந்த குழம்புக்கு இது போதுமா? பத்துமா? இன்னொரு கிளாஸ். ஓகே, இன்னொரு கிளாஸ் ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம். ஆனால் மிளகா பொடி பத்தாது, இது அந்த மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது. 3 கிளாஸ் ஊற்றிட்டா இன்னொரு ஒரு 1/2 ஸ்பூன் நான் போடுறேன் மிளகாத்தூள். காரமே இருக்காது, அது காரம் இருக்காது. ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்னமோ பாருங்களேன், நான் காமெடியாக இருக்கணும்னு அவங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ பாரு மூஞ்சி உம்மனை வச்சு சிரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சிரிச்சா இது கிண்டல் பண்ணுறாங்க என்ன. சால்ட் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு சில பேர் சால்ட் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மி சாப்பிடுவீங்க. ஆனால் சால்ட்டு மிளகாத்தூள் இது நான் போடலை, இது எடுத்து கொடுக்குறாங்க வந்து மிளகாத்தூள். இது எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 5 ஸ்பூன் போட்டால் சால்ட்டு பத்தாது. ஸோ நான் இன்னொரு ஸ்பூன் நான் போட்டிக்கிறேன், ஒரு 3/4 ஸ்பூன் ஸ்மால். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களா, பார்த்தீங்களா? ஆல் ஓவர் ஒர்க் இஸ் டன். இன்னமும் இதெல்லாம் ஒரு பெரிய சமையல்னு சொல்லிட்டு திரியிறாங்க இவங்கெல்லாம் வந்து. இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணவங்க. இப்போ இது நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் இது பார்க்குறீங்களா? இது இப்படி பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம், ஸ்லிம்மில் வைக்கலாம். ஸ்லிம்மில் இது வேகட்டும் கொஞ்ச நேரம். அப்படியே வந்து நல்லா டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். டுடே ஆல் காமெடி பீஸ். இப்போ நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்க்கலாம். ஆயில் மேலே வந்துருக்குதா? இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, ஆயில் ஃபுல்லாக சைடுக்கு வந்துச்சா? பீஸு ஓகே வெந்துச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தம்பி வந்திருக்கிறார்ல, ఇక్కడ தம்பி வந்திருக்கிறார்ல, அவருக்கு சாப்பாடு வைப்போம். இப்போ பாருங்க குழம்பு எப்படி இருக்கு. இப்போ மட்டன் குழம்பு வந்து தம்பி சாப்பிட போறாரு. என்னன்னா நாளைக்கு வந்து ராக்கி பண்டிகைல,
அதுக்காக தான் வந்திருக்கிறார். ராக்கி கட்டிக்கிறதுக்காக தான் வந்தார். ஆனால் மண்டே வந்து ராக்கி பண்டிகை, சண்டே நான் வந்து பாருங்க சாப்பிட்டு சொல்லுவார் தம்பி வந்து நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். பட் அது சொன்னது வந்து அந்த குழம்பு செய்யறது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க மிஸ்ஸஸ்ஸு. கொஞ்சம் தாங்க தேங்காய் எண்ணெய் போட்டது தப்புங்களா? அது பெரிய விஷயம் சொல்றாங்க அவங்க. அவர் இப்ப டேஸ்ட் பார்த்து சொல்லுவார். சூப்பரா இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. சூப்பரா இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பாருங்க பீஸ் எப்படி நல்லா இதாயிடுச்சுங்களா? பீஸு சாஃப்ட் இருக்குங்க. சாஃப்டா நல்லா இருக்குதா? டேஸ்ட் காரமாக இருக்குதா இல்லை கரெக்டான இது இருக்குதுங்களா? கரெக்டான இதுதான். அவருக்கு ஒரு அளவு தான் தெரியும் தமிழ். சரிங்களா? சாப்பிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.